அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். ரொம்ப அற்புதமான ஒரு பௌர்ணமி வரப்போகுதுங்க. ஆமாங்க, சித்ரா பௌர்ணமி நம்ம சொல்லுவோம். அதாவது வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சித்ரா பௌர்ணமி வர 30ஆம் தேதியே இரவிலிருந்தே பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதி ஆரம்பிக்குது. ஆனால் 1ஆம் தேதி மே 1ன்னு சொல்லுவோம். நம்ம வரக்கூடிய வெள்ளிக்கிழமை முழுக்க பார்த்திங்கன்னா அன்னைக்கு பௌர்ணமி நட்சத்திரம் இருக்குது. சித்ரா பௌர்ணமி. பௌர்ணமி அப்படின்னா இது மாதம் வரக்கூடிய பௌர்ணமியை காட்டிலும் 1000 மடங்கு உங்களுக்கு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு பௌர்ணமியாக அமையக்கூடியது. அதனால தான் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லி வழிபாடெல்லாம் நம்ம செய்கிறோம். என்ன பண்ணணும், அன்றைய தினம் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் என்ன, செய்யக்கூடாதவைகள்லாம் என்ன ஒரு எளிமையான வழிபாடு செய்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு நிவர்த்தியான ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். சித்ரா பௌர்ணமி அப்படின்றது ரொம்ப ஒரு நல்ல நாள், வாழ்க்கை திருத்தத்திற்குரிய ஒரு அற்புதமான ஒரு நாள்னு சொல்லலாம். உங்களை நீங்களே ஆய்வு பண்ணிக்கக்கூடிய ஒரு நாள்னே சொல்லலாங்க. ஆமாங்க, இதுவரை நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவத்திற்கெல்லாம் அழகாக உங்களுக்கு நீங்கள் தேடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பலாபலன் தான் பார்த்தீங்கன்னா இந்த சித்ரா பௌர்ணமி நன்னாள் வழிபாட்டு முறைன்னு சொல்லலாம். காலையிலேயே எழுந்துட்டு புனித நதிக்கரைகளில் நீராடுவது, இல்லைனா வீட்டிலையே 2 சிட்டிகை மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, 2 துளசி போட்டுட்டு அந்த நீரில் நல்லா நம்ம குளிச்சுடுறது, இதுதான் புனித நீராடல்னு சொல்கிறது. அப்படி செய்கிறது மூலமாக உடல் சுத்தமாகும். மனம் எப்படி சுத்தமாகும் பார்க்கலாம். அதாவது சித்திரகுப்தருடைய பூஜையை செய்யும் பொழுது மனசும் சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்தர் வழிபாடு அப்படின்னே சொல்லுவாங்க. நீங்கள் காலையிலே எந்திரிச்சு குளிச்சிட்டோம் அப்படின்னா பூஜை அறையில் பூ, பழம், வாழைப்பழம், வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சுட்டு இனிப்பு, கொழுக்கட்டை, வெள்ளை பொங்கல் இதெல்லாம் வச்சு அழகாக தீபம் ஏற்றி, நெய் தீபம் ஏற்றி மன அமைதி, அறிவு வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி இதெல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி வழிபாடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சித்திரகுப்தர் பற்றிய ஒரு கதையை படிக்கிறது நல்லது. ஏன்னா அவருக்குத்தான் உரிய ஒரு நாள்னு சொல்லுவாங்க சித்ரா பௌர்ணமி. சித்திரகுப்தர் யமதர்மராஜா இருக்கார் இல்லையா, அவருக்கு நம்மளை பற்றின கணக்கு வழக்கை அவருக்கு எடுத்து சொல்கிறவர், நம்மளை பற்றின பாவ புண்ணிய கணக்குகளை வச்சிருக்கக்கூடியவர் தான் சித்திரகுப்தர்னு நம்ம சொல்லுவோம். ஏழைகளுக்கு உணவு வழங்குவது மிகப்பெரிய ஒரு புண்ணியம்னு சொல்லுவாங்க. அந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு மேற்கொண்டு அன்னைக்கு தான தர்ம காரியங்களில் ஈடுபடுங்க. செல்வ வளத்திற்கே உரிய இந்திரன் பூஜை சித்ரா பௌர்ணமி நாளில் செய்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது உங்கள் செல்வ வளத்தை அதிகரிக்குமா. எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் உடை அணிந்து கிழக்கு இல்லைனா வடக்கு நோக்கி அமர்ந்துக்கோங்க. இந்திரன் படமோ எந்திரமோ வைத்து பூஜை செய்கிறது. வெள்ளை பூ போட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க. தேல், பால், பழம் இதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சு நெய்வேதம் பண்ணிக்கோங்க. நெய் தீபம் ஏற்றிருங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப எளிமையான ஒரு இந்திர பூஜைன்னு நம்ம சொல்லலாம். ஒரு அழகான ஒரு மந்திரம் அன்னைக்கு சொல்கிறது மூலமாக நமக்கு பலன்கள் பல கோடி மடங்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. என்ன மந்திரம்னு பார்த்தோம் அப்படின்னா ஓம் ஸ்ரீம் ஈந்திர ஸ்ரீம் ஹ்ரீம் ஓம் நமக 108 முறை சொல்லி பாருங்கள். இது போதுங்க. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், பார்த்து படிச்சுக்கோங்க. பௌர்ணமி அப்படியது நம்மளுடைய வாழ்க்கையை சீர் செய்யும் ஒரு தெய்வீக வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் விலகணும்னு சொல்லி சித்திரகுப்தரையும் யமதர்மராஜாவையும் இந்திரனையும் வழிபாடு பண்ணிக்கோங்க. உங்கள் பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு நல்ல செயல்களில் இனிமே நான் ஈடுபடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நேரத்தில் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ பல கெட்ட காரியங்கள் நம்ம செஞ்சுருப்போம். ஆக அதை மறந்துடாமல் நம்ம சரியாகணும்னு சொல்லி அன்னைக்கு நீங்கள் பூஜை பண்ணிக்கோங்க. சித்ரா பௌர்ணமி அப்படின்றது மே 1ஆம் தேதி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை முழுக்க இருக்குது. உங்களுக்கு நேரம் எப்போ கிடைக்குமோ அப்போ பூஜை பண்ணிக்கோங்க. இதில் இன்னொரு எளிய வழிபாட்டு முறைன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு அழகாக ஒரு புத்தகம் வாங்கி வைத்து, பேனா புதுசாக வாங்கி வைத்து அந்த பூஜை செய்யும் பொழுது நம்மளுடைய அடுத்த நான் என்ன வாங்கணும், என்ன எனக்கு நடக்கணும், நான் எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் அதில் எழுதி வைத்து கூட நீங்கள் அழகாக அதில் பிரார்த்தனை பண்ணிக்கலாம், பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னே சொல்லுவாங்க. இந்த நாள் சித்திரகுப்தனுடைய அவதார தினமாகவும் கருதக்கூடியதுனால உங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாகவே கிடைக்கும். சித்திரகுப்தர் சாதாரணமானவர் கிடையாது. வாழ்க்கையில் எல்லா வளங்களும் நலங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவரை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மனிதன் செய்த ஒவ்வொரு செயலும் சித்திரகுப்தரால் பதிவு செய்யப்படுதுன்னு சொல்லுவாங்க. மனுஷன் இறந்ததுக்கப்புறம் அவர் செய்த புண்ணியம் மற்றும் பாபத்தின் அடிப்படையில் தான் அவனுடைய நிலையே தீர்மானிக்கப்படுதான்.
அந்த கர்ம கணக்கை நீங்கள் தான் நல்லபடியாக அவரை அது வச்சிட்ருக்கவரை பிரார்த்தனை பண்ணி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம வாழ்க்கையினுடைய அடுத்த படியை நம்ம ஆரம்பிக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம். அன்றைக்கி தான தர்மங்கள் செய்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மறந்துடாமல் தான தர்ம காரியங்களையும் ஈடுபட்டுருங்க. உங்களுக்கு எல்லா வளங்களும் செல்வங்களும் சேரணும் அப்படின்னா சித்திரகுப்த வழிபாடு சித்ரா பௌர்ணமியில் ஏற்றம் கொடுக்கும். தவறாதீர்கள் தவறாதீர்கள் தவறாதீர்கள். இந்த பதிவில் உங்களுக்கு சந்தேகம் எதுவாக இருந்தாலும் சரி மறந்துடாமல் தெரிவிச்சிருங்க. அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி. சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில். மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்.